ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டேஸ்டியாக வாழைக்காய் புட்டோட சாட்டர்டே ரெசிபிஸ் வந்து எப்படி செஞ்சுருக்கேன், என்னென்னலாம் செஞ்சுருக்கேங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி வந்து கொஞ்சம் சிம்பிளாக தான் போச்சு. ஸோ பார்த்திங்கன்னா, வாழைக்காய் புட்டு செய்கிறதுக்கு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இது கூடவே வந்து கொஞ்சமாக கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும், அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தும் சேர்த்துட்டு லேசாக வறுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, வாழைக்காய் வந்து நான் ஒரு வாழைக்காய் தான் எடுத்திருந்தேன். ஏன்னா பார்த்திங்கன்னா, நான் ஏற்கனவே முருங்கைக்கீரை துவரம் செஞ்சு வச்சுருந்தேன். அது கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்துச்சு. ஸோ பார்த்திங்கன்னா, வாழைக்காவை புட்டு செஞ்சிடலான்னு சொல்லிட்டு இப்போ புட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். வாழைக்காய் வந்து தோல் சீவ வேண்டாம். இதை வந்து 2ஆக கட் பண்ணி காம்பை மட்டும் நீக்கிக்கோங்க. நீக்கிட்டு இதை 2ஆக கட் பண்ணி ஸ்டவ்வில் கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு கொதிக்க விட்டுருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா, ஓவர் குக் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ரொம்ப குக் ஆச்சு அப்படின்னா வாழைக்காய் வந்து குழஞ்சிரும். அப்புறம் வந்து வாழைக்காய்க்கு சீவுறதுக்கு வந்து கரெக்டாக வராது. ஸோ பார்த்திங்கன்னா, ஹாஃப் பாயில் வந்தோடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. வாழைக்காய் வந்து நல்லா ஆறின பிறகு தோலை எடுத்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும். அப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம சாப்பர் வச்சுருக்கோம்ல, அதை வச்சுட்டு நல்லா சாப் பண்ணிக்கோங்க. உளுந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வந்த பிறகு நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகாய் வந்து 2ஆக கீரி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு பல்லாரி வெங்காயம் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கலாம். வாழைக்காய் புட்டு பார்த்திங்கன்னா, காரக்குழம்பு, வத்தக்குழம்பு, அப்புறம் வந்து ரசத்துக்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் வீட்டில் கருவாட்டு குழம்பு செஞ்சுருந்தா கூட இதை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட் அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து காரம் அதிகமாக இருக்காததுனால குழந்தைங்க கூட இதை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இந்த வாழைக்காய் புட்டு செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான வேலை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சீக்கிரமாகவே வேலை முடிஞ்சிடும். வாழைக்காயும் ரொம்ப வேகணும் தேவையில்லை. ஹாஃப் பாயில் வெந்த உடனே எடுத்து ஆற வச்சுட்டு சீவி வச்சாலே போதும். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். வாழைக்காய் வேக வைக்கும் போது உள்ள வீடியோ வந்து ஸ்கிப் ஆயிடுச்சு. அதனால் பார்த்திங்கன்னா, அது மட்டும் நான் கவர் பண்ண முடியல. ஸோ பார்த்திங்கன்னா, நான் வாழைக்காய் சீவி வச்சுருந்ததை இதோட ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம வழக்கமாக உப்பு சேர்க்குறத விட கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா வாழைக்காய் வந்து நிறைய உப்பு இருக்காது. அதனால் வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்துட்டு சிம்மில் வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. மார்னிங்கே சமைச்சாச்சு. ஸோ பார்த்திங்கன்னா, மார்னிங் வந்து காரக்குழம்பு வச்சுருந்தேன். காரக்குழம்பும் முருங்கைக்கீரையும் வச்சுருந்தேன். இன்றைக்கி காரக்குழம்பு வந்து நான் தேங்காய் போடாமல் தான் செஞ்சுருந்தேன். நான் எப்போவுமே தேங்காய் போட்டு தான் செய்வேன். இன்றைக்கி தேங்காய் போடாமல் செஞ்சுருந்தேன். காரக்குழம்புல பார்த்திங்கன்னா, நான் கொண்டைக்கடலை வேக வச்சு சேர்த்துருந்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் கொண்டைக்கடலை போட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சீவி வச்சுருந்த வாழைக்காய் வந்து நல்லா கிண்டி கொடுத்துட்டு 1 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு சிம்மில் வச்சுக்கோங்க. அப்புறம் 1 நிமிஷம் கழித்து நீங்கள் வந்து தேங்காய் போட்டுக்கோங்க. தேங்காய் பூ போட்டுக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. ஸோ பார்த்திங்கன்னா, மார்னிங் வந்து காரக்குழம்பு கொண்டைக்கடலை போட்டு காரக்குழம்பு வச்சுட்டு முருங்கைக்கீரையில் வந்து வேர்க்கடலை போட்டு செஞ்சுருந்தேன். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இதை வந்து என் ஹஸ்பண்டுக்கு ஃபஸ்ட்டாக கொடுத்து விட்டாச்சு. மதியானத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, எங்கள் 3 பேருக்கு, எனக்கு, தர்ஷு, தனுக்கு வந்து நான் வந்து வாழைக்காய் புட்டு வச்சுருந்தேன். ப்ளஸ் பார்த்திங்கன்னா, முருங்கைக்கீரை துவரமும் இருந்துச்சு. அதை வச்சு தான் நாங்கள் சாப்பிட போகிறோம். காரக்குழம்புக்கு பார்த்திங்கன்னா, கடாயில் வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அது கூட கொஞ்சமாக கடுகு, வெந்தயம் சேர்த்துட்டு பூண்டு வந்து ஒரு 2-3 பல்லு பூண்டு வந்து தோலோடு நச்சு சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, அது கூடவே வந்து மிளகாத்தூள், மல்லித்தூள் சிம்மில் வச்சே போட்டுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, வெங்காயமும் தக்காளியும் ஒன்று போல் அரைச்சி இதோட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கின பிறகு கொஞ்சமாக புளியும் சேர்த்துக்கோங்க. புளி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம அவிச்சு வச்சுருந்த கொண்டைக்கடலையும் இது சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா, எண்ணெயில் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு காயப்பொடி சேர்த்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா, என் ஹஸ்பண்டுக்கு கொடுத்து விட்டது போக மீதி குழம்பு இருக்குது. இதை வச்சு மத்தியானம் சாப்பிட்டுக்கலாம். ப்ளஸ் வீட்டில் தயிரும் இருக்குது. இன்றைக்கி மத்தியானத்துக்கு வந்து சாட்டர்டே ஸ்பெஷலாக எங்கள் வீட்டில் இது தான். ஸோ இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் மறுபடியும் வேறு ஒரு ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.